ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே, ஓய்வறியா உழைப்பின் திராவிட தலைமுறையே, ஔதாரியம் நிறைந்தவரேன். சரி, வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க. யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும்போது அண்ணன் பிடிஆர் அவள் குறைய சொல்லுங்க. மெத்த படித்தவர், பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா பிடிஆர் ஜெயிக்கிறார். அதெல்லாம் அந்த பிளஸ் மார்க்லாம் நம்ம போட்டுடலாம். நான் மைனஸ் மார்க் பாருங்க, அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார். ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியை பத்தி தவறா சொல்லிதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நோக்கம் சமீபத்திலங்க நானும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிச்சுட்டு வந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, படிக்கிறதுக்கு போகணுமா, அரசியல்வாதியாக இருந்து படிக்க போகணுமா? எல்லாரும் படிச்சாங்களா? அரசியல் தலைவர்கள் எல்லாம் படிச்சாங்களா? இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மேதை கர்ம வீரர் காமராஜர் ஐயா படிச்சாங்களா? ஒரு எதிர்கட்சி நண்பர் என்கிட்ட குற்றச்சாட்டு வச்சார் பத்திரிகை மூலமா. நான் சொன்னேன், அண்ணா நான் காமராஜர் ஐயா இல்லைங்கன்னா ஒரு கால் செருப்பில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அதனால அவரு படிக்காம இருந்திருக்கலாம், பட் நான் போய் படிச்சுட்டு வர்றேங்க ஐயா. சமீபத்துல அங்க இருக்கும் பொழுது ஒன்றை பார்த்தங்க. ஒரு பேப்பர், ஒரு ஆட். அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே, ஆரியம் வென்ற திராவிட திருமகனே, இளைஞர்களின் எழுச்சி நாயகனே, ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே, உடன் பிறப்புகளின் உயிரோவியமே, ஊருலகம் மெச்சும் கொள்கை வீரனே, எல்லாருக்குமானவரே, ஏற்றம் தரும் நாயகரே, ஐந்தெழுத்து மந்திரமே, ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே, ஓய்வறியா உழைப்பின் திராவிட தலைமுறையே, ஔதாரியம் நிறைந்தவரேன். சரி, வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க. இது வழக்கம். யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்புறம் நான் கேட்டேன், இதுக்குதான் அமெரிக்கால படிக்க போனீங்களா? இன்னைக்கு என்ன ஆயிருக்குனாங்க, சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும்போது அல்ல நான் வச்சுக்கணும். அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அண்ணன் பிடிஆர் அவள் குறைய சொல்லுங்க. மெத்த படித்தவர், பெரும் நிறுவனத்துல பணி செஞ்சவர், கண்டிப்பாக தமிழகத்தினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, ஐடி மினிஸ்டர் இருந்தாங்க, எந்த குறையும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிட்டன்ட் ஒரு ஹியூமன் பீயிங். அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கு, குடும்பம் அது போன்ற, அப்பா அந்த மாதிரி. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில பணம் கொடுக்காம ஜெயிக்கிறார். அது உண்மை, அது பாராட்டு, அவரை பாராட்டு. மாற்று கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா பிடிஆர் ஜெயிக்கிறார். அதெல்லாம் அந்த பிளஸ் மார்க்லாம் நம்ம போட்டுடலாம். ஆனா மைனஸ் மார்க் பாருங்க, அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார். அவரையும் இது போன்ற, அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ்தட்டில் உட்கார வச்சு கம்பேர் பண்ண. அதனால் தயவு செய்து இதை நான் ஒரு அரசியல் மேடையாக நான் பயன்படுத்துறேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. உள்ள இருக்கக்கூடிய உந்துதலை சொல்லுகின்றேன். ஒரு இளைஞன் இங்க இருக்கிறாங்க, வெளியே நிக்கிறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்துல, விவசாய குடும்பத்தில் அந்த இளைஞன் பிறந்திருக்கின்றான், சகோதரன் சகோதரி. அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைக்கு இருக்குன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் 2 ரூட்டுங்க. படிச்சு மேல போய் உன்னை சாதிச்சு அரசியலுக்கு வரலாம். 90% அந்த ரூட்ல தான் வருவாங்க. 90% பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ் படிப்பாங்க, ஒரு வேலை பார்ப்பாங்க, பேர் வாங்குவாங்க. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அரசியலுக்கு வர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த ரூட். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரூட் பொய் என்பதை நாம் தொடர்ந்து ஊர்ஜிதம் செய்து அவர்கள்னு சொல்லணும். இது போன்ற மந்திரமே, நாயகரே, இந்த மாதிரிலாம் எழுதணும். அதனால் இதையும் கூட நடுத்தர மக்கள் நீங்க கேள்வி கேட்கணும். நடுத்தர மக்கள் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்ற ஆரம்பித்தால் இந்த அரசியல் எங்க போய் நிற்கும்? இன்னைக்கு ஆனந்த் ரங்கநாதன் ஐயா சொன்னாங்க, எனக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய சித்தாந்தத்தில் அவர் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்குள்ள புது எனர்ஜி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது போன்ற மனிதர்கள் மட்டும்தான் ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். இன்னைக்கு அவங்க நிலைமை, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்றால் நாம் வர வேண்டும் என்பதற்காக எப்படி எல்லாம் மாறிட்டாங்க. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தமிழகத்துல மிக முக்கியமாக நடக்கக்கூடிய அரசியலை மெரிட் பேஸ்டா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா, சோசியல் ஜஸ்டிஸ் ஓரியன்டாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நடுத்தர மக்களுக்கு தான் அது பொருள். நீங்க தான் விழிக்கணும், நீங்க தான் உறுதியா இருக்கணும், நீங்க தான் எழுந்து நிற்கணும்.
பிசினஸ் பீப்புளுக்கு அவர்களுக்குரிய பிரச்சனை அவர்களுக்கு இருக்கு. எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய சில மனிதர்களை போல கிடையாது. ஒரு பிசினஸ் மேன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தா கரண்ட் வராது, தண்ணி வராது, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுவார், ப்ராடக்ட் வெளியே போகாது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பந்தாடி விடுவார்கள். பிசினஸ் மேன் ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் எடுக்க முடியாது. சில பேர் எடுக்கிறாங்க, அது அவர்களுடைய தார்மீக இந்த பவர். கீழ்த்தட்டு மக்கள் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் என்ன போய் சேரலையே. அவர்களுக்காகத்தான் இவ்வளவு போராட்டம் நடக்குது. அவர்களுக்கு அரசியல் கைக்கு போகும் பொழுது ஒரு அதிகாரம் வரும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல, படிப்பை விட அரசியல் எப்ப கைக்கு போகுதோ அன்னைக்குத்தான் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விழித்திருவார்கள். பொலிட்டிக்கல் பவரே போகாம இருக்கு. இன்னைக்கு அதை மாற்ற முடியும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா மிடில் கிளாஸ் மட்டும்தாங்க நடக்கும். மாத சம்பளம் வாங்குகின்றோம் உண்மைதான், கடுமையாக உழைக்கின்றோம் உண்மைதான், நமக்கு நம்ம வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை உண்மைதான், கிடைக்கிறதே ஒரு வீக்கெண்டுங்க, அதுலயும் வாய்ஸ் ஆஃப் கோவையில வந்து உட்கார வச்சுட்டீங்க உண்மைதான், எனக்கு என்னை பற்றி யோசிப்பதற்கே நேரம் இல்லை, நாட்டை பத்தி எங்க யோசிக்கணும் உண்மைதான். அதிலும் நீங்க மனசு வச்சு ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பெடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியல் மாற ஆரம்பிக்கும். அதற்குத்தான் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை போன்ற சாமானிய மனிதர்கள் ஒன்றாக இணையக்கூடிய இது போன்ற நிகழ்வை நாம என்கரேஜ் பண்ணணுங்க, அவங்களை ஆராதிக்கணும், ஆமோதிக்கணும். ஆனா இதே மேடையில நான் இருக்கும் பொழுது ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஃபேர் எனஃப், நோ ப்ராப்ளம். உங்க பார்வையில நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தவறு நினைக்கிறீங்களா, தயவுசெய்து சொல்லுங்க. உங்க பார்வையில நாங்க செய்யக்கூடிய 10 விஷயங்கள் சரி நினைக்கிறீங்களா, தயவுசெய்து சொல்லுங்க. அதற்குத்தான் இந்த மேடை இருக்க வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆசைப்பட்டோம். அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இது போல நீங்க முன்னாடி எடுத்துட்டு போகணும். நீங்க அரசியல் கட்சிகளை ஃபோர்ஸ் பண்ண, உங்களை நோக்கி வரவை, டெவலப்மெண்ட்டை நோக்கி வரவை. குறிப்பாக உங்களுடைய வாழ்வியல் முறையில உங்கள் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு என்ன தேவையோ அதை நோக்கி கொண்டு வருவதற்கு அரசியல் கட்சிகளை தள்ளுங்க. அதற்கு இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை போன்ற பல பிளாட்ஃபார்த்தை நீங்க ஏற்பாடு செய்யுங்க. அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியை பத்தி தவறா சொல்லிதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நோக்கம் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் புண்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் எப்படி மாறி இருக்கிறது என்பதை சுற்றி காட்டுவதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால்தான் அண்ணன் பிடிஆர் அவர்களை பேரையும் பயன்படுத்தினுங்க, இதையும் காமிச்சேன். இல்லைன்னா அண்ணன் மார்க்கெட்டிங் பண்ணி 2வது முறையும் காட்டுறாருன்னு நினைக்காதீங்க. இருந்தும் எனக்கு இது மனதில் அது பட்டுச்சு, அது உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக கூட இருந்துச்சு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.